ஓட்டு போடு போடாது ஒரு கரூர் எப்படி நீ ஓட்டு கட்டு வர இப்படிதான்டா வருவேன். இதுக்கு முன்னாடி போட்டு பிடிக்கிட்டேன் 2-3 வாட ஏன் போட்டோம்னு தெரியாது, எதுக்கு போட்டோம்னு தெரியாது. இந்த திராவிட கட்சிகளின் தீமை இப்படி விளைஞ்சி நிற்குது. அரசியலை கற்பிக்கணும், அரசியல்னா என்னன்னு தெரியணும், படிப்பிக்கணும். எந்த மாநிலத்தில் சினிமா இல்லை, எந்த மாநிலத்தில் திரைப்படம் இல்லை, கேரளாவில் இல்லையா, மேற்கு வங்கத்தில் இல்லையா, இல்லை எங்க இல்லை, மகாராஷ்டிரா இல்லையா, இந்த சல்மான் கான் ஷாருக்கானை விட நடிகை, மம்முட்டி மோகன்லாலை விட நடிகை. அவன் நடிகனை பார்ப்பான், தலைவனை பார்ப்பான். பிரேம் நசீர் பெரிய நட்சத்திரம்டா, 500 படம் நடிச்சவர்டா, ஆசியாலே 500 படம் நடிச்ச கலைஞர். காங்கிரஸ் கட்சியில் இருக்கார், மேடையில் பேச்சுக்கார ஒருத்தர் எந்திரிச்சு கட்டப்படி உட்கார சொல்லுங்க. ஒருத்தர் அப்படி எவ்வளவு பெரிய நடிகர் தெரியுமா, அதான் சொல்றேன். அதனாலதான் சொல்றேன், அவரை உட்காரத்துல அவரை பேச்சு சொல்லுங்க. இங்க என்ன வேலை புரியுதா அவனுக்கு, அவர் பெரிய நடிகர். அதனாலதான் சொல்றேன், அவரை இருக்க சொல்லி பேச்சு சொல்லிட்டான். இவங்க எங்க ஆரம்பிச்சாங்க தெரியுங்க, பள்ளி கல்லூரிகளில் அரசியல் பேசக்கூடாதுன்னு தடையை போட்டவன் சினிமாவை பேசக்கூடாதுன்னு தடையை போடணும். இறை வழிபாட்டை விமர்சித்த இவர்கள் திரை வழிபாட்டை போற்றுவிட்டார்கள். கடவுளை விமர்சித்த இவர்கள் கதாநாயக வழிபாட்டை போற்றுவிட்டார். அதான் சித்தம். வந்தே மனெல்லாம் முதல் படத்துல நடிக்கும் போது நாடால வந்த மகராசா பாட்டு போடுறான். பாட்டுக்கு ஒவ்வொருத்தரா கிளம்பி வருவான். வருவான்ல, இப்பதான் அருவா கற்பனை சாமி அருவாலாம் நமக்கு தேவைப்படுது. அதுக்குள்ளே எல்லாம் ஓட்டை போட்டு நாட்டை காப்பாற்ற பார்க்கணும், வேலையை பார்க்கணும். நம்ம ஒரு உயர்ந்த கனவை கொண்டு நிற்கிறோம். இருந்தார்களே, இந்த கட்சி சும்மா மற்ற கட்சி மாதிரி கட்சியில வருவான் போவான் நிற்பான், எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கும், வருவான், அது நிறைவேறலன்னா போவான். இங்க ஒண்ணு கவனிச்சுக்கு, நீ ஒன்று விழுந்தால் 9 எழுவும். இது உணர்ச்சி பாவம். ஆனால் இன்று நிலைமை ஒன்று விழுந்தால் 100ஆக 1000ஆக எழுவும். அதுதான் நாங்கள் வெட்டி வீழ்த்தப்பட்ட மரத்தின் வேரிலிருந்து மொத்தமாக தலைக்கும் தனி ஓல துளிர்த்து எழுவும். அதுதான் தமிழ் தேசிய அரசியல். தமிழ் தேசியம் என்றால் என் மொழி, என் கலை, என் இலக்கியம், என் பண்பாடு, என் வழிபாடு, என் தொன்று தொட்ட வேளாண்மை, என் காட்டு வளம், என் கனிம வளம், என் நீர் வளம், நில வளம், மலை வளம், மணல் வளம், மண் வளம், எல்லாவற்றையும் காப்பது, எல்லாவற்றையும் காப்பது. பெண்களுக்கான சம உரிமை, சம வாய்ப்பு, தொழில் வளர்ச்சி, பொருளாதார மேம்பாடு, இது எல்லாத்துக்கும் ஒரு அரசியல் இருக்கு. தமிழ் தேசியம் என்பது ஒரு பெரும் அடையாளம், ஒரு தேசிய இனத்தின் பெரும் அரண். அது ஒரு கட்சி, அது வச்சிருக்க தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் நினைச்சுக்க கூடாது. இது ஒரு காப்பு அரண். ஏதோ நேற்றுக்கிறாங்க சொன்ன மாதிரி தமிழ் தேசியம் பேசுகிறார்கள். இது பாசிசம், இனவெறி, இனவெறி என்று சொல்றாங்க. நாம பேசுறது இன உரிமை அரசியல். அதை எதை எதிர்க்கிறானோ அதான் இனவெறி அரசியல் பண்றோம். நாம பேசுறது இன உரிமை, இன உரிமை அரசியல். இல்லைன்னா 151 இடத்துல மருத்துவ படிப்புல மேல் படிப்புக்கு இருக்கிற 151 இடத்தை பறி கொடுத்துட்டு இந்த அரசு நிற்குது. நமக்கு அறிக்கை கொடுத்தா அதுக்கு நம்மளை திட்டு. எப்படி அது என் ஐயா பொதுச்செயலாளர் சொன்ன மாதிரி இந்த மேடை அரசியலுக்கு இதுக்கான மேடை அல்ல, அதுக்கு இன்னும் காலம் இருக்கு. நாங்க காத்திருக்கோம். ஏன்னா எங்க ஐயா எங்களுக்கு பாடிட்டு இருக்கான், மிகுதியா மிக்கவை செய்தாரை தாழ்ந்தும் தகுதியால் வென்று விடாங்கிறான். இந்த மாதிரி ஆளுகள்லாம் வருவான். எந்த மாதிரி இப்ப வந்திருக்காங்க இந்த மாதிரி ஆளுகள். எப்படி நல்லா யாரு கோட்டு படத்துக்கு பிளாட்ல டிக்கெட் வித்தவன் ஜனநாயகம் வரும்போது அமைச்சரவையில் மந்திரியா இருக்கான். இது என்ன மாற்றம்? ரெவல்யூஷன் வருது, ரெவல்யூஷன் வருது. இவங்க வரும்போதெல்லாம் அரசியல் புரட்சி வருவான், பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் வருவான், அப்புறம் பொலிட்டிக்கல் பிசினஸ் ஆயிடும், பொலிட்டிக்கல் சர்வீஸ் வருவான், பொலிட்டிக்கல் பிசினஸ் ஆயிடும். இப்ப பூரா பொலிட்டிக்கல் பிசினஸ் ஆகும். இவன் சொல்லியிருக்கான் ஊழல் இல்லை ஊழல் இல்லைன்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஊழல் இல்லை, லஞ்சம் இல்லை, அரசு அலுவலகங்களுக்கு போங்கள், அரசு அலுவலகம் தலைவர்